ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாமணி ஐயா அவர்கள் அவர் மேல்கீர்த்தியாக ஒரு 50 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். ஆண்டவருடைய அனுப்பட்ட நோய் நொடி இல்லாம சுகசிரியா இருக்கணும். என்னப்பா விஷயம்? சொல்லப்பா. சிரத்தை அழுத்துவா அப்பா. தாய் தந்தை பேச்சை கேளாத பிள்ளைகள் அது தருதல பிள்ளைக்கு சமமா? பிள்ளைதான் வயிற்றில் மூத்தோராகிலும் பின்னால் சொல் புத்தியை கேளாய். என்னதான் வயசானாலும் இதான் சொல் புத்தியை கேளான்னு சொல்றான். அப்பா உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தையே கிடையாது. உத்தரவிடுங்கள். என்னுடைய தாயுடைய சிரத்தை அறுத்து வந்து உன் பாதத்தில் வைப்பது என்னுடைய கடமையாகும். புறப்படு புறப்படு போயிட்டு வா. இந்த பச்சையம்மனுடைய பிறப்பே தான். ரேணுகா வேற யாரும் அல்ல, சக்தி, சாமண்டி, ஜடாதரி, முக்கண்ணி, பரமேஸ்வரி, சிவனுடைய இடபாகத்தில் வந்த உமா பார்வதி. இந்த அம்மாவாசை நல்லாளல எப்படி ஊருக்கு ஒரு மாறி முகமாறி ரேணுகா எப்படி அவதாரம் கொள்றா. இத காலையில இப்போ வந்து திருப்பதி போறீங்க, கல்யாணம் வச்சு கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறீங்க. அது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி தரும். அதனால இந்த ரேணுகா சம்காரம் அவ எழுந்து கொலுமீடத்துல அந்த அம்மனா பச்சி அம்மனா எப்படி அமர்றா அப்படின்னு பார்த்து போனா இந்த நிறைந்த அம்மாவாசையில மிகவும் நல்லது. கரெக்டா 6 மணிக்கு முடிச்சிருவோம். நேரம் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நெருப்பு மாதிரி போயிட்டே இருக்கணும். அமைதியா இருங்க. இது முக்கியமான சமாச்சாரம்.
உன்னுடைய பாதங்களுக்கு உன் மகனாய பரசுராமை அநேக கோடி வந்தனங்கள் செய்கிறேன் தாயே. இந்த தாயுடைய பாதத்தை பிடித்தபடியால் இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகத்தில் எங்கு சீரும் சிறப்புடனே வளமாக வாழ்வாயப்பா. அம்மா நான் எதுக்கு வந்த தெரியும்? ஒரு வார்த்தை கேட்கிறேன். என்ன? சிவனை கோரி கடிய தவம் இருக்கு. ஆனா இந்த தாயை தேடி வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆனால் வாடாத திருமுகம் வாடி இருக்குது, சோறாத திருமுகம் சோர்ந்திருக்கிறது. இப்படி வர காரணம் அம்மா, என் தந்தையாரையும் உத்தரவு உன் சினத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனா